எப்போதும் போல மீனா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல மீனா ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அப்படியே கிறிஷ் மாதிரியே இருக்குது. மீனாக்கு ஒன்று கிறிஷோட ஞாபகம் வருது. சரின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மீனா வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. முத்து எப்போதும் போல் கொஞ்சம் ஹாப்பியாக வர்றாரு. மீனா மீனா என்ன பண்ணுற, எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, வாங்க வந்துட்டிங்களா, டீ போடவா காஃபி போடவான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மீனா, இங்கே வா உன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி மீனா பிடிச்சிருக்காரு முத்து. அப்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க இன்னைக்கு நான் பூ கொடுக்க போன இடத்துல ஒரு குட்டி பையனை பார்த்தேங்க. எனக்கு அப்படியே கிறிஷ் ஞாபகம் வந்துருச்சு. நாம் சொன்ன கிறிஷை தத்து எடுத்துட்டா என்னங்க அப்படின்னு கேட்குறாரு மீனா. முத்து ஒன்று, ஏன் மீனா, எனக்கு மட்டும் பிடிக்காம சொன்னேன், எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க பாட்டி தான் ஊருக்கு போயிருக்க, என் பொண்ணு வந்துடுவா, செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன மீனா பண்ண முடியும்னு சொல்கிறேன். மீனா ஒன்று, ஏங்க நாளைக்கு நம்ம வீட்டில் போய் கிறிஷை பார்த்து வருமா அப்படின்னு சொல்ல, பார்த்து வரலாமே, அதுக்கு என்ன, வீடியோ காலே பண்ணி பேசலாமே இப்பயே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒன்று கிறிஷோடைய பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. ஆனால் அப்போதைக்கு அதில் கிறிஷ் தான் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே கிறிஷை பார்த்த மீனா, கிறிஷ் ஏன் கிறிஷ் ஒரு மாதிரி இருக்க, ஏன்டா அழுவுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு ரொம்ப அழுகையாக வருது ஆண்டி அப்படின்னு சொல்ல, ஏன் கிறிஷ் என்னாச்சு, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி, அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், எனக்கு இங்கே தனியாக இருக்க வேற பயமாக இருக்குது, அம்மா வேற வரல அப்படின்னு சொல்லவும், எங்கடா இருக்கு கிறிஷ், என்னாச்சு பாட்டிக்கு, எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பக்கத்தில் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் இருக்க நர்ஸுக்கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. உடனே அந்த நர்ஸுகிட்ட மீனா கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சுங்க, அந்த பையனுடைய பாட்டிக்கு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க இப்போது, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அந்த நர்ஸ் ஒன்றே சொல்கிறாங்க, சென்னையில் தாங்க இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இவங்க சேர்த்துருக்காங்க, ஸோ இங்கே தான் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் பதறி அடிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்த விஜயா, எங்கே காலங்காத்தாலே இது ரெண்டும் இவ்வளோ பதறி அடிச்சுட்டு போகுதுங்க, ஏதோ சந்தேகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா லுக்கு விட்றாங்க. ஆனால் முத்து மீனாவும் பதட்டமாக இங்கேருந்து கிளம்பி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கிறிஷ் வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். உடனே மீனா பார்த்தோன்னே, ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறான். ஒன்றும் இல்லை கிறிஷ், நாங்கள் தான் வந்துட்டோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மா ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உடனே பக்கத்தில் நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு மீனா கேட்குறாங்க, டாக்டர் டாக்டர் இந்த பையனுடைய பாட்டி இப்போ சேர்த்துருக்காங்களா ஐசியூவில், என்னாச்சு அவங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், அவங்க ரொம்ப இதாக யோசிச்சிருக்காங்க போலம்மா, அவங்களுக்கு திடீர்னு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் கூட இங்கே சேர்த்துருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை கிடையாது, இன்னும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அப்சர்வேஷன் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க, பாவம் டாக்டர், இந்த பையன் வேறு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, என்ன பண்ண தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கான், கொஞ்சம் பாருங்கள் டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, அவங்க அம்மா நேற்று வந்து பார்த்துட்டு தானே போனாங்க, இப்போ அவங்க அம்மா இங்கே வெளில போயிருக்காங்க போல், அவங்க அம்மா தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க டாக்டர், அவங்க அம்மா இருக்காங்களா? உடனே கிறிஷ் அம்மா வந்தாங்களாப்பா இங்கே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஆண்டி, அம்மா ஆண்டி வந்தாங்க, நான் தான் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன், அம்மாவும் வந்து அழுதுகிட்டே வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு இப்போ எங்கேயும் வெளியில் போய்ட்டோன்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டாங்க ஆண்டின்னு சொல்லவும், இங்கே மீனாவுக்கும் முத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது தான் பொண்ணு துபாயில் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க, ஆனால் கிறிஷ் வந்து அம்மா வந்துருப்பாங்கன்னு சொல்கிறானே, ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவும் யோசிச்சுட்டு கிறிஷை அழைச்சிட்டு அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க கண் முழிக்கவே இல்லை. இவங்க கண் முழிச்சா தான் தெரியும். உடனே கிறிஷ்ட கேட்குறாங்க, அம்மா எப்போ கிறிஷ் வந்தாங்க நேற்று அப்படின்னு சொல்லவும், நேற்று அம்மா சாயந்தரமாக வந்தாங்க, நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் வந்துடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே முத்துக்கும் மீனாவுக்கும் என்ன பேசுறதே தெரியல. அப்போது இவங்க துபாயில் இல்லையா, எப்படி வரிசையில் வந்தாங்க, ஒருவேளை இந்த நியூஸ் கேட்டு துபாயிலேருந்து உடனே கிளம்பி வந்திருப்பாங்களோ, வந்துட்டா இப்போது கிறிஷை விட்டுட்டு அவங்க மட்டும் எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் அவங்களுக்கு வெடிக்குது. அந்த இடத்துல கிறிஷ் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு உடனே கிளம்புறாங்க. கிளம்புனதுமே இங்கே விஜயாவுக்கு டவுட் ஏற்படுது, என்ன இந்த பொண்ணு நேற்று நைட்டு எங்கேயோ போயிட்டா, காலை தான் வந்த உடனே இப்போது இவ்வளோ வேகமாக கிளம்புறாளே, ரோகிணி எங்கே ரோகிணி போகிற, காலையிலேயே கிளம்பிட்ட, ஆண்டி நேற்று சொன்னேன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு அது இன்னும் முடியல ஆண்டி,
போகணும் அங்கே. அதுக்கு தான் நான் வந்தேன் இப்போது. குளிச்சுட்டு போகலான்னு தான் ஆண்டி வந்தேன். நான் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க கேட்க ரோகிணி பதில் மட்டும் சொல்லிட்டு உடனே கிளம்பி வேகமாக போகிறாங்க. இது விஜயாவுக்கு இன்னும் சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்ன இந்த பொண்ணு நேற்று சரியில்லையே, ரோகிணி நம்மள்ட்ட கரெக்டாக எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவா, ஆனால் எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. வரட்டும், இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா இருக்காங்க. ரோகிணி இங்கேருந்து நேராக போயிட்டு அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் அங்கே போகிற வழியில் டக்குன்னு அந்த ரூம் பக்கம் திரும்பும்போது பார்க்குறாங்க, அங்கே முத்து மீனா உட்காந்து பார்த்த உடனே ரோகிணிக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஐயோ, இதுங்க எப்படி இங்கே வந்துச்சுங்க? இதுங்களுக்கு யார் சொன்னா? இதுங்க எப்படி நியூஸ் தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை கிறிஸ் எதுனா சொல்லியிருப்பானா? ஐயோ, நம்ம வந்தது வேறு கிறிஸ் சொல்லியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முத்துக்கும் மீனாக்கும் டவுட் வந்திருக்குமே. என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே திருத்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போதைக்கு முத்து மீனாவும் யோசிக்கிறாங்க, கிறிஸ் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அவங்க அம்மா இப்போ இங்கே தான் இருக்காங்களோ? என்ன எப்படி சொல்கிறது, தெரியப்படுத்துறது? யாராக இருப்பாங்க அவங்க அம்மா? எதுக்காங்க அப்போது இங்கே இருந்துக்கிட்டு இவங்கள பார்த்துக்காம இருக்காங்க? என்ன மீனா இப்படி இருக்காங்க அவங்க பொண்ணு? பாவம் தானே இந்த பையன். இந்த பையனை கூட பார்த்துக்காம இப்படி என்ன பண்ண முடியும்? உடனே கிறிஸ்ட கேட்குறான் முத்து. கிறிஸ், உங்கள் அம்மா துபாயில் இருந்தாங்களாப்பா நேற்று அப்படின்னு கேட்க, இல்லை அங்கிள், எங்கள் அம்மா இங்கே தான் சென்னையில் தான் பார்லர் வச்சுருக்காங்க. நேற்று நான் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் முத்துக்கும் மீனாவுக்கும் பேசவே முடியல. ரோகிணி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. ரோகிணிக்கு ஒளிஞ்சிருந்து பார்க்கறதுக்கு தெரிஞ்ச அந்த நர்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் இங்கே நிற்கிறீங்க? உங்கள் அம்மாவை பார்த்துக்கலையா? உங்கள் அம்மாவை தேடி 2 பேர் வந்திருக்காங்க, அங்கே பாருங்கள், உங்கள் பையனோட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போகாமல் ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்னாச்சு? அவனெல்லாம் இங்கே கூப்பிடவா அப்படின்னு கேட்க, ரோகிணியால் ஒன்றும் பேச முடியாமல், இல்லை இல்லை சிஸ்டர், நீங்கள் போங்க, நான் இன்னொருத்தங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதான் நின்றுட்டுருக்கேன், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் எப்போதும் போல் ஈவினிங் செக்கப்புக்காக வராரு. வந்து அவங்கள போய் செக் பண்ணிவிட்டு வெளில வராரு. வந்த உடனே அவங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் இன்னும் 2 நாளுக்கு அவங்க ஐசியூலேயே அப்சர்வேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு திரும்ப ஸ்ட்ரோக் வருதான்னு பார்க்க முடியும். அப்படி ஒருவேளை நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய ரிஸ்க்காக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டு இருந்த முத்து மீனாவும், சரி டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போது அந்த நர்ஸ் வந்த உடனே டாக்டர் சொல்கிறாரு, அம்மா ட்ரிப்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க, எதாக இருந்தாலும் வந்து எனக்கு தகவல் கொடுங்க, நான் கொஞ்சம் வெளில போகிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓகே டாக்டர், அவங்க அம்மா வந்துட்டாங்க டாக்டர், அந்த பையனோட அம்மா அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, அவங்களும் வந்துடுவாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்ல, முத்து மீனா ஒன்று, என்னங்க சொல்கிறீங்க, இந்த பையனோட அம்மா வந்திருக்காங்களா, எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இப்போ தான் சார் லாபியில் பார்த்தேன், லாபியில் தான் நின்றுட்டுருக்காங்க, நான் கூட சொன்னேன், உங்கள் அம்மா பார்க்க போலியா மேம், யாரோ உங்கள் 2 பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னேன், இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பார்த்துட்டேன், நான் கொஞ்சம் யாரோ ஒருத்தவங்க வராங்க, நான் போய் பார்த்துருன்னு சொல்லி சொன்னாங்க, இன்னும் வரலையா அவங்க அப்படின்னு கேட்க, முத்து மீனாவும் ஒன்று கிறிஸ்டல் அடிச்சுட்டு ஓடியாராங்க. அப்போது இவனுடைய அம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. இது தெரியாத ரோகிணி என்னடா பண்ணுறது, எப்படி இப்போது நம்ம அம்மாவை போய் பார்க்குறது, கிறிஸ் என்ன சொல்லியிருப்பான், முத்துக்கும் மீனாவுக்கும் ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னு பல கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி. அப்போன்னு பார்த்து முத்து மீனாவும் கிறிஸ் அழைச்சி தேடி வராங்க. தேடி வந்தோடனே கிறிஸ் பார்த்தான் ரோகிணி நிற்கிறத. அம்மா, அங்கிள் அங்கே இருக்காங்க பாருங்க அம்மான்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து நேராக ஓடி வரான். அதை பார்த்த ரோகிணியால் எதுவுமே பேச முடியல. முத்து மீனாவுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன ரோகிணியை பார்த்து அவன் ஓடுறான் கிறிஷு, என்னங்க அப்படின்னு சொல்லவும், ரோகிணி வந்து டக்குன்னு கிறிஷை பார்த்துட்டு, வாப்பா கிறிஷ், எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, என்னாச்சு அம்மாவுக்கு பரவாயில்லையா, பாட்டிக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உடனே மீனா போயிட்டு, ரோகிணி என்ன ரோகிணி பண்ணுறீங்க நீங்கள், உங்களை போய் அவன் அம்மான்னு சொல்லிட்டு ஓடியாரான், நீங்களும் தூக்குறீங்க, என்ன ரோகிணி எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல, மீனா நீங்கள் ஒன்றும் பெருசாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எனக்கும் கிறிஷ் நல்லா பழக்கம் தானே. வீட்டுக்கு வந்தப்போ நான் எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்தேன், அப்போ தான் அந்த கிறிஷை பார்த்தேன், அவன் சொன்னான் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னான், சரிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாமேன்னு நேற்று வந்தேன், பார்த்துட்டு போனேன், அதான் இன்றைக்கும் பார்க்கலான்ட்டு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், முத்துக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மீனா கொஞ்சம் நம்பினாலும் முத்து இதை ஏற்றுக்க முடியல. என்ன பாலுரம்மா, என்ன தெரியும் அந்த பையன் மேலே அவ்வளோ ஒரு கரிசனம், நீங்கள் இப்படியாப்பட்ட ஆள் கிடையாது, ஏதோ டவுட்டாக இருக்கே பாலுரம்மான்னு சொல்ல, முத்து சும்மா நீங்கள் பேசாதீங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கும், அதனால் பார்க்க வந்தேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை முத்து, ஏன் உங்களுக்கு பிடிச்ச குழந்தையா உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கணுமா, எனக்கு பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், அவன் ஒன்று, அம்மா அம்மா எங்கேம்மா போனீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை கிறிஸ், இப்போ தான் வெளில போய்ட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஒன்று, இல்லை ரோகிணி, அவன் உங்களை அம்மா அம்மாங்கிறான், ஏங்க அவனுக்கு அம்மா எங்கேயோ வெளில இருக்காங்களாம், வேலை பார்க்குறாங்களாம், ஏற்கனவே அவங்க பாட்டிக்கிட்ட கூட சொன்னான், என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்றான், என்னை பார்த்தா அவங்க அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொன்னாங்க. சரி அதில் என்ன இருக்குது, கூப்பிட்டா கூப்பிட்டுக்கிட்டுமே, சின்ன பையன் தானே அப்படின்னு சொன்னேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது, ஏன் என் அம்மான்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், மீனா எதுவுமே பேசலை. சரின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ளே போகிறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏங்க என்னங்க ரோகிணி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் நம்புறீங்கன்னு கேட்க, மீனா
பால்ரம்மா வாயை தொந்தரி பொய்யை மட்டும் தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்புவேன்? எனக்கு கிறிஸ் சொன்னது, இப்போ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் நேற்று ரோகிணி வீட்டுக்கு வேறு வரல நைட்டு. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, மனோஜ்கிட்ட காதில் வாங்கினேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க. ரோகிணியுடைய பழைய வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்குமோன்னு தோணுதுங்க. எனக்கு என்னமோ அவங்களுடைய பொண்ணு தான் ரோகிணியாக இருக்குன்னு தோணுது. அப்போது இது ரோகிணியோட குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, ரோகிணிக்கு அப்போ ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்குமாங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, முத்து ஒன்று பால்ரம்மா பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும் மீனா. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத விட இவங்க பெரிய கேடியாக இருப்பாங்க போலயே. சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம். பால்ரம்மா வந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சு அவங்கள ஈஸியாக லாக் பண்ணி உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் ரோகிணி வரட்டும், வந்த உடனே எப்படியாவது அம்மாவை ஏற்றி விட்டு இந்த பால்ரம்மாவுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. ரோகிணியும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விஜயா நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. ரோகிணி எங்கே போயிட்டு வர? என்ன நேத்தியும் நைட்டு வரல, இன்றைக்கி நைட்டு வரல, என்ன தான் பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்க, உடனே அந்த இடத்துல முத்து சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது, அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பையன் வேறு தனியாக இருக்கான், பார்த்து தானே வர முடியும் பாருங்கம்மா, பாவம் இல்லையான்னு சொல்ல, விஜயா ஒன்று என்ன சொல்கிற, என்ன சொல்கிற? ரோகிணி அவன் என்ன சொல்கிறான், ஏதோ அம்மாங்கிறான் புள்ளங்கிறான், எனக்கு வேறு நேற்று நீ வரும்போது உன் மேலே ஒரே ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அடிச்சுது, இன்றைக்கி நீ வரும்போது ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அடிச்சுது, ஆனால் நீ கல்யாணத்தில் இருந்தேன்னு சொல்கிற, கல்யாணத்தில் இருந்தால் ஒரு மேலத்தாலும் சத்தம் எதுவுமே கேட்காம எவ்வளோ அமைதியாக இருக்குமா? எனக்கு உன் மேலே அப்பயும் சந்தேகம் தான் ரோகிணி. அதுவும் இல்லாமல் அந்த ஃபோன் எடுத்து நான் பேசினேன், யாரோ ஒரு பையன் பேசினான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு சீக்கிரமாக வாங்கம்மான்னு சொன்னான். என்னடி இதெல்லாம், என்ன நடக்குது இங்கே? ரோகிணி என்ன அப்படியே கம்முன்னு நிற்கிற, உண்மையை சொல்லிட்டின்னு சொல்லி விஜயா மிரட்டுறாங்க. ரோகிணி ஒன்று அழ ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி எதுக்கு இப்போ அழுகுற, நீ எதுக்கு அழுகுற, என்ன இப்படி அழுதுன்னு ஏமாத்தலாம் நினைக்கிறியா, உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லவும் ரோகிணி திருத்துன்னு முடிக்கிறாங்க. விஜயா உடனே ரோகிணியை பலான்னு வர விட்றாங்க. உண்மையை சொல்றியா இல்லையா அப்படி கேட்டோடனே ரோகிணி அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, என்னை மன்னிச்சிடுங்க, அவங்க என்னுடைய அம்மா தான், அவன் என்னுடைய புள்ள தான், எனக்கு இப்படி ஒரு பழைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கதறி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி, மனோஜ் மேலே இருந்த காதலில் தான் நான் இதெல்லாம் மறைச்சிட்டேன், மற்றபடி நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல, நான் எங்கே இதெல்லாம் சொன்னேன்னா மனோஜனை விட்டு போயிடணும் அப்படின்னு பயத்தில் தான் அதெல்லாம் சொல்லாமல் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்குங்க ஆண்டின்னு சொல்லி விஜயோட காலை பிடிச்சி அழுகுறாங்க. மீனா உடனே முத்திரை சொல்கிறாங்க. என்னங்க ரோகிணி இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லுவீங்கள்ல பாலம்மா பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது நாம் எதிர்பார்க்காததை விட ரொம்ப மோசமாக இருக்காங்க ரோகிணி அப்படிங்கிற மாதிரி மீனாவும் முத்து பேசிகிட்டு இருக்காங்க.